வணக்கம். இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டி அருண் அவங்க ஃபீல்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. இந்த லெமன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இந்த லெமன் வந்து பூக்களே இல்லை, பூரா மரம் நல்லா கொளுத்துருக்கு, பூக்களே இல்லை, இந்த மாதிரி பழுப்பு இருக்குது, பூரா காஞ்சி போயிருக்கு, இதுக்கு என்ன உங்கள் ரெக்கமெண்ட் என்ன, எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுப்பு இருக்குது, கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அவங்க சென்னையில் இருந்ததுனால அப்பா அம்மா கொஞ்சம் வயசானவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரேப்பப் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம், ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே ரேப்பப் அப்ளை பண்ணி சொல்லியிருக்கிறோம். இந்த கிளை வறண்டு போய் இருக்கிறதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சரி பண்ணணும், மண் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரேப்பப் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml ப்ளஸ் பயோ-99 போட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ப்ரே பண்ணி 6 நாள் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ரேப்பப் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெட்டு, என்பிகே எல்லாமே கீழே அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்போ அடுத்தடுத்து இதை ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்கெட்யூல் ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அதை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ரேப்பப் கீழே கொடுத்துட்டு ஷெட் என்பிகே கொடுத்துட்டு இந்த மாதிரி காஞ்சி போன மரங்களுக்கு மட்டும் திரும்ப பார்த்திங்கன்னா ரேப்பப் 10 ml பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். பண்ணிக்கலான் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் விசிட் வந்தால் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் யாரும் இல்லை, அவர் சென்னை திரும்ப ரிட்டர்ன் போயிட்டார். வீட்டில் அவங்க ஏதோ விசேஷத்துக்கு போயிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் ஃபீல்டு பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொன்னோம். இப்போ பார்த்துட்டு ஃபோனில் கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி ரெக்கவர் பண்ணுறக்கு 100% வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை இந்த மாதிரி காஞ்சி போய் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சொரியாக எல்லாம் இருக்குது, கிளைகள் சொரியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு வண்டு வந்து உட்காந்து அரிக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கீழே வேர் அந்த ஒரு சைடு வரக்கூடிய வேர் லெமட்டோடு வேரில் ஃபங்கல் வைரல் அந்த மாதிரி வரதுனாலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணால் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் மட்டும் இந்த கிளை வறட்சிங்கிறது அதிகமாக இருக்குது. ஒரு பகுதி மட்டும் காய் எல்லாமே இருக்குது, பார்த்திங்கன்னா காய் எல்லாமே தெரியுது. ஏன்னா ஒரு பகுதி பார்த்திங்கன்னா வறண்டு போய் இருக்குது. இது எல்லாமே எலுமிச்சையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இதை கட்டாயம் தயார் பண்ணலாம். நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஒரு 3லேருந்து 4 மாதம் நம்ம சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி அதை தயார் பண்ணி கொண்டு வர முடியும். கொஞ்சம் கவனிப்பு இல்லாதனால பார்த்திங்கன்னா ஒரே அடர்த்தியாக புதராக விட்டாங்க. காய் பொறிக்கிறதே பார்த்திங்கன்னா குச்சி விட்டு தூக்கி விட்டு தான் காய் பொறிச்சிட்ருக்குறாங்க. மரம் அதாவது செடி கொளுத்து இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த செடியும் காஞ்சி போய் தான் இருக்குது. பூக்கள் கட்டாயம் இருக்கணும், பூக்கள் இல்லை. இந்த பூக்கள் கொண்டு வர்றது செடியில் வந்து அந்த காய்ப்பு திறனை அதிகப்படுத்துறதை தான் இப்போ நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அந்த புதரெல்லாம் எடுத்து விட்டு களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் கீழே ரேப்பப் அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்லைங்க, ரேப்பப் செடி பக்கத்தில் தான் ஊற்றுறோம், செடி தூக்கி விட்டு ஊற்றிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கீழே அப்ளை பண்ணாமல் இருக்குங்கப்பா. இன்னும் கீழே அப்ளை பண்ணலைங்களா? இன்னும் இல்லைங்க, அங்கே தெற்கு வரத்துக்கு வேலை. அதை பற்றி அண்ணன்ட்ட பேசினேன், சொன்னார் டெக்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், வந்துட்டு 2-3 நாள் சரிங்கப்பா. இப்போ மேலே அதை ஸ்ப்ரே பண்ணுற பண்ணியாச்சு இல்லைங்களா? ஆமாம், ஒரு மருந்து அடிச்சிருக்கீங்க.